மாதிரி இங்க நான் எடுத்து போய் ஆதாரத்தை கொடுக்குறேன். ஜட்ஜுக்கு காரி துப்புறாங்க. கவர்மெண்ட் தான் நடத்துறீங்களா வேற ஏதாவது நடத்துறாங்க. எவ்வளவு நடத்தினாலும் துரத்தின்னு வந்துடுறானுங்க. எவ்வளவு காரி துப்புறாலும் துரத்தின்னு வந்துடுறானுங்க. இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படிதான் பறிக்கிறோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இந்துக்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த 97% ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து நம்முடைய பிரச்சாரங்களை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு விளக்கங்களை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நம்ம அந்த அவசியத்தில் இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை எடுத்து போட்டு ஒவ்வொரு மக்களையும் நம்ம நேரில் சந்திக்கணும். ஒவ்வொரு மக்களையும் போய் சந்திச்சு இந்த பிரச்சனை என்ன இருக்கு, நான் மேல போட்டு மைக்க போட்டு கத்துறதுனால எவன் காதலி போகாது. எல்லாம் செவிட்டு பசங்க. அவன் காதல இருந்தாலும் சரி அவன் தொச்சு போட்டு போயினே இருப்பான். இங்க அதிகாரத்தில் உட்காரலாம் அப்படிதான் இருக்கிறான். அமைச்சரவையில் இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறான். இங்க அதனால இவனுக்கு கிட்ட போயிட்டு நம்ம என்னதான் மைக்க போட்டு கத்தினாலும் வேலைக்காவது. நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கறதுக்கே கவலைப்படுறது துப்புக்கட்ட பசங்க. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஏன்டா மானகட்ட பசங்க எதுக்குடா இதை பண்றீங்கன்னு கொடுக்குது. அந்த நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பே எனக்கு மதிக்கிறது வருது. ஐயா அங்க திட்டும் போது ஐயா நான் தச்சுக்கிறேன் இந்த பக்கம் திட்டுனீங்களா, அடுத்தது இந்த பக்கம் திட்டு இந்த பக்கம் தச்சுக்கிறேன்னு வரானுங்க. அப்படிப்பட்ட ஒரு மானகட்ட அரசியல் இங்க நடந்துருக்குது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்தை திருடுறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வரான். வக்ஃப் வாரிய சட்டம் எதுக்கு அது? அந்த சட்டத்தை கொண்டு அந்த சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு என்ன பண்ண போறீங்க? எப்ப இங்க யாராவது நான் இந்துக்கள் போய் கேட்டாங்களா, நான் வக்ஃப்ல போயிட்டு உள்ள போயிட்டு நான் மெம்பரா இருக்கணும்னு யாராவது கேட்டாங்களா? இல்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர் யாராவது ஏதாவது ஒரு இந்து கோயில்ல என்ன இந்து கோயிலுடைய கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறதுக்கு என்ன பொருள்னு கேட்டோமா? கேட்கல. ஆரம்பத்துல பீட்டிக்குவான் ஒரு விஷயம். இந்த சனாதன அரசாங்கம் போய் சொல்லுவான், ஏதாவது ஒரு இந்து கோயில் இருந்ததா அந்த பக்கத்துல சேரியில் இருக்கிற ஒரு ஆள் தலித்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருப்பான். அவங்க ஒப்புதல் கொடுக்கணும். இப்ப அந்த டிராமா போறாங்க. இந்த டிராமா போட்டு என்ன பண்ண போறான்? இந்தியாவில் வட இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் பணிந்து போற காரணத்தினால அடக்குமுறையை தாங்க முடியாம இவன் அடிக்கிறான், சித்திரவதைப்படுத்துறான், கொடுமைப்படுத்துறான். ஒத்த காரணத்துக்காக போங்களான